இந்த ஒரு விஷயம் தெரியாம நீங்க ஃளைட் டிக்கெட்டை புக் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக ஃளைட் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா புக் பண்ணக்கூடிய நேரத்துல காலைல 10 மணி அப்படிங்கிறதுக்கு போடுறதுக்கு பதிலாக நைட்டு 10 மணின்னு தெரியாம போட்டுட்டாலோ இல்லாட்டி வேற சில காரணங்களுக்காகவோ நீங்க புக் பண்ண டிக்கெட்டை 24 மணி நேரத்துக்குள்ள கேன்சல் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃளைட் நிறுவனம் 100% பணத்தை ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி நீங்க வாங்குறது அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃளைட் நிறுவனம் உங்களுக்கு பாதி தொகையை தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா அது ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபீ, சர்வீஸ் சார்ஜஸ், அதனால நாங்க அதெல்லாம் புடிச்சிட்டு உங்களுக்கு மீதி பணத்தை தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கைட்லைன்ஸ் படி நீங்க ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அதை 24 மணி நேரத்துக்குள்ள கேன்சல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு முழு பணத்தையுமே ரீஃபண்ட் தரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஃளைட் நிறுவனம் உங்களுக்கு நாங்க முழு காசையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே தெரியக்கூடிய வெப்சைட்ல போயிட்டு அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய முழு பணத்தையுமே நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி ஃளைட்ல போற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.